எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கோதுமை மாவு வாழை இலைக்குள்ள ஊற்றி செய்கிற ரொம்ப சாஃப்டாக இருக்கிற வித்தியாசமாக இருக்கிற ஒரு அடையோட ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது. அதுக்காக 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கு. இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த 2 கப் அளவு மாவில் 10 to 12 அடை வரைக்கும் நமக்கு செஞ்செடுக்க முடியும். இதே கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாகி போகக்கூடாது. நம்ம இதை வாழை இலைக்குள்ளே ஊற்றி செய்கிறதுக்காக தான். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாவு ரெடியாக இருக்குது. ஃபில்லிங்காக 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கு, 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இடித்து சேர்த்துருக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூடி சேர்த்து கையிலே நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவல் அந்த தேங்காயில் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அதிலே நல்லா சாக் ஆகிடும். இல்லை அவல் ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு டைம் கழுகி கூடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. வாழை இலைக்குள்ள ஒரு கரண்டி மாவு ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தோசைக்கெல்லாம் விரிச்செடுக்கும் இல்லைங்களா, ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி இதே மாதிரி விரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ அது வச்சுக்கலாம். நம்ம அவல் கூடி சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அதிகமாக இனிப்பு தெரியாது. தேங்காய் மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு வெல்லம் சேர்க்கும்போது இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தெரியும். அது உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவல் பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் மட்டும் சேர்த்து செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா விரித்து ஃபில்லிங் போட்டு 2 சைடும் இதே மாதிரி மடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டீமருக்குள்ளே இல்லை இட்லி தட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி கொதித்து ஆவி வரும்போது அதுக்கு மேலே இந்த அடை மடித்து வச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சா போதும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு டைம் லைட்டு இதே மாதிரி எடுத்து விட்டுருக்கு. அப்போ ஆவி எல்லா சைட்லையும் ஏறி 10 நிமிஷத்துலேயே நம்ம இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சூடோடையே சாப்பிடன்ட்டு இல்லை, ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி இப்படியே சாஃப்டாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியமாக இருக்கும். இதே ரெசிபி இப்படியே நம்ம அரிசி மாவுலையும் செஞ்சு எடுத்துக்கலாம். அதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி இருக்குது, ஒழிச்சடா அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஃபில்லிங் அவல் வைக்கல, தேங்காய் வச்சு தான் செஞ்சு எடுத்துருக்கு. அரிசி மாவில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு வீடியோ ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இது இந்த கோதுமை அடை நம்ம வீட்டில் டீ டைம் ஸ்நாக்காக தான் சாப்பிட்றது. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.